எல்லாருக்கும் வணக்கம். ஹெல்தி மார்னிங் புதியகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். 0444569444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். ஒரு உயிர் வாழ்றதுக்காக முக்கியமா ஹெல்ப் பண்றது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹியூமனிட்டி, மனிதநேயம். அதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு இருதயம் ஒரு பிரெயின் டெத்தான ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து 14 நிமிடங்களில் நம்மளோட சென்னை போலீஸாரோட உதவியோடு சேர்ந்து டாக்டர்ஸோட அந்த பெரிய சப்போர்ட்டோட நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட அந்த பேஷண்ட் இன்னைக்கு இருக்காங்க. அவங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் சென்னை வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்குது இருதய மாற்று அறுவை சிகிச்சையில். இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான காரணம் நம்ம ஆரோக்கியம் குறித்தும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பற்றியும் சரி, எவ்வளோ சீக்கிரமாக ஒரு உயிரை காப்பாற்ற முடியும், நம்மளோட இறப்பு எண்ணிக்கை எப்படி குறைக்க முடியும், நம்மளோட நிகழ்ச்சியிலேருந்து நம்ம நிறையவே தெரிஞ்சுட்டு இருக்கோம். டாக்டர்ஸ் அதுக்கு நமக்கு தினம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட SRM ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர்ஸ் இருக்காங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே தீர்த்து வைக்கிறதுக்காக. அவங்க யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். நமக்கு டாக்டர் ஸ்வர்ணலதா இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். நமக்கு டாக்டர் சுரேஷ் இருக்காங்க, ஜெனரல் சர்ஜன், பொது அறுவை சிகிச்சை நிபுணர். நமக்கு ஒரு டாக்டர் ஹரிபிரசாத் இருக்காங்க, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், குடல் மற்றும் இரைப்பை நோய் மருத்துவர். நமக்கு ஒரு டாக்டர் ஸ்ரீ விஜயானந்த் இருக்காங்க, ஆர்த்தோபீடிக் சர்ஜன், எலும்பியல் மருத்துவர். நமக்கு ஒரு டாக்டர் பாலாஜி இருக்காங்க, பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர். வணக்கம் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, சொல்லுங்க, உங்களோட பேர்? என் பேர் ஜாஸ்மின். சொல்லுங்க ஜாஸ்மின், எங்கேருந்து பேசுறீங்க? திருவாரூர்லேருந்து பேசுகிறேன். உங்களோட கேள்வி என்னம்மா? எங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எத்தனை மாசமா இருக்காங்க? 4 மாதம். ஓகே, டாக்டர் ஸ்வர்ணலதா இருக்காங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க, கேட்குது, சொல்லுங்க. மேம், எங்கள் அக்கா கன்சீவாக இருக்காங்க. ஓகே. 4 மந்த்ஸாகவே ஸ்கேன் போட சொல்லி நினச்சிட்டு பார்த்தாங்க. ஸ்கேனில் என்னன்னா நஞ்சு கொடி கீழே இருக்கிறதுனால பேபிக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதனால பேபிக்கு இல்லாட்டி அக்காவுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? 2வதுக்குள்ள 6 வருஷம் வச்சு தான் இப்போ தங்கியிருக்கு. ஓகே ஓகே. அதனால இது ப்ராப்ளம் இருக்குமா? அது ஓகே. இது 4 மந்த்ஸ் தான் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ 4 மந்த்ஸில் நஞ்சு கீழே இருக்குன்னா அது லாஸ்ட் 9th மந்த் வரைக்கும் அப்படியே இருக்குமான்னு அந்த சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் மேலே போகிற சான்சஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நீங்கள் பண்ணுறது வந்து பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். கண்டிப்பாக டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், பட் ஜேர்னிஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ரஃப் ஜேர்னிஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் அது வீட்டுக்கு அடுத்தோ இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பட் 4 மந்த்ஸ்னால இப்போதைக்கு எதுவும் பயப்பட தேவையில்லை. அது போக போக மேலே வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் திருப்பி ஸ்கேன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் நீங்கள் எடுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், வேலை பண்ணுறதுலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனையும் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஜெயலட்சுமி மேடம். ஜெயலட்சுமி, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள், உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து நரம் எலும்பு ஏதாவது ஆர்த்தோபெடிஷன் மேடம். பேசலாங்க, டாக்டர் விஜயானந்த் இருக்காங்க நமக்கு. எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அப்போலோல காமிச்சேன். 4th 5th டிஸ்க் விலகி இருக்கு. அது எக்ஸசைஸ் பண்ணா தேவலாகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, சொல்லுங்க. வந்து இப்போ எனக்கு கால் வலி ரொம்ப வலிக்குது. முதுவலி அதிகமா இருக்கு. இடுப்பு நீங்க போச்சு, ஆனா இப்ப கால் வலி வருது. சரி, கால்ல ஏதாவது? என்னோட வெயிட் வந்து 64, ஏஜ் வந்து 54. சரி. ஹலோ. சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு கால் வலி வந்து எத்தனை நாளா இருக்கு? கால் வலி ஒரு 6 மந்த்ஸா இருக்கும்பா சார். முதுகுல இருந்து வலி கால்ல பரவற மாதிரி இருக்கா? முதுகுல வலி இல்ல சார், முதுகு வலிக்கு, இடுப்பு வலி இல்ல சார், இப்ப கால் வலி தான் சார் வலிக்குது எனக்கு ரொம்ப. மரத்து போற மாதிரி எதுவும் இருக்குங்களா? இல்ல சார், குத்துன்னு குத்துது, குத்துற மாதிரி இருக்கு. சரி, இதுக்காக MRI ஸ்கேன் எதுவும் எடுக்கப்பட்டதா? பார்த்தேன் சார். ஹலோ, பார்த்தேன் சார். MRI ஸ்கேன் எதுவும் எடுக்கப்பட்டதா இதுக்காக? எடுத்துட்டேன் சார். எப்போ எடுத்தது இது? ஒரு 6 மந்த்ஸ் பிஃபோர் சார். திருச்சியில கொனையில ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சேன் சார். சரி, அதாவது இந்த முதுகு தண்டுக்கு 2 முதுகு எலும்புக்கு நடுவில் வந்து இந்த ஜவ்வு இன்டர்வெர்டபிள் டிஸ்க் என்று சொல்லப்படும் இந்த இன்டர்வெர்டபிள் டிஸ்க்ன்ற இந்த ஜவ்வு பகுதி வந்து அது வந்து வயசாக இல்லை வந்து அதிக வேலைப்பளு காரணமாகவோ வந்து வலுவிழந்து அது நழுவி நரம்பு அழுத்துறதா காரணமாக இருக்கலாம். அது மாதிரி அதிகமாக இருக்கிறப்போ அந்த உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து முதுவலி இருக்கும், கொஞ்ச நாள் ஆக ஆக வந்து கால் வலி அதிகமாகிடும். அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் பண்ணிக்க வேண்டியிருக்கும். டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். குட் மார்னிங், உங்க பேர் என்னமா? கிருத்திகா. கிருத்திகா, எங்கேருந்து பேசுறீங்க? பட்டுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து எது சாப்பிட்டாலும் வந்து நாக்கு புண்ணாயிடுது மேம்.
ஓகே, வாய்ப்புண்ணு அதிகமா இருக்கு, இது சாப்பிட்டாலும் சரி. வாய்ப்புண்ணு அதிகமா இருக்கு, அது மாதிரி வயிறு புண்ணாயிடுது எப்பவுமே. ஓகே, நமக்கு கூட டாக்டர் ஹரிபிரசாத் இருக்காங்க, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், கேட்கலாம். சொல்லுங்கம்மா, எவ்வளவு நாளா இருக்குமா அது மாதிரி? சார் எனக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து டெங்கு ஃபீவர் இருந்துச்சு. டெங்கு ஃபீவர் டெங்கு ஃபீவர் இருந்துச்சு எனக்கு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து எதுவுமே சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாம வெறும் கஞ்சி சாப்பிட்டா கூட நாக்கெல்லாம் புண்ணாயிடுது. சரிம்மா, இப்போ எவ்வளவு நாளா காரம் எதுவுமே சாப்பிட முடியல. இப்போ எவ்வளவு நாளா இருக்குமா? ஒரு 2 இயர்ஸ் இருக்கு சார் அந்த மாதிரி. சரி, 2 இயர்ஸ் இருக்குன்றப்ப வாய்ப்புன்னு மட்டும் இருக்கனால நீங்க டென்டல் ஒப்பீனியன் வாங்கிட்டது பெட்ரு. கூட நம்ம வயிறு சம்பந்தமா வலி இருக்கிறதுனால எண்டோஸ்கோபி ஒரு வாட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துறது நல்லது. ஓகே, நீங்க எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு டென்டிஸ்டோட ஆலோசனையும் எடுத்துக்கலாம் சொல்லி டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, சொல்லுங்க, உங்களோட பேர் என்னங்க? மேம் என் பேர் கௌரவ், மும்பைலேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்க கௌரவ், உங்களோட கேள்வி என்னங்க? மேம் ஆக்சுவலி என் தங்கச்சி ஒரு அத்லீட் மேம். ஓகே. ஆக்சுவலி நீல வந்து லெஃப்ட் நீல வந்து அடிபட்டுருச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல கம்ப்ளீட் டியர் இன் ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் காமிச்சாங்க. தொடர்ந்து பேசுங்க, நம்ம கூட எலும்பியல் மருத்துவர் இருக்காங்க. மேம் சொல்லுங்க சார். எத்தனை நாள் முன்னாடி நடந்தது? ஒரு 4 months முன்னாடியா இருக்கும் மேம். 4 months. இதுவரையில என்ன விதமான ட்ரீட்மெண்ட் எடுக்கப்பட்டிருக்கு? ஆக்சுவலி நாங்க இப்பதான் ஒரு 10 days முன்னாடி தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். இத்தனை நாளா மருந்து தான் கொடுத்துட்டு இருந்தோம் சார். நான் நார்மலா லெக் பெயினா தான் இருக்கும்னு நினைச்சேன். எடுத்து பார்த்ததுல கம்ப்ளீட் டியர் இன் ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் சொல்றாங்க. ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணுமா சார்? ஆமா, அதாவது வந்து 2 முட்டிக்கு நடுவில் இருக்கிற அந்த எலும்பு கனெக்ட் பண்றதுக்கு ஒரு லிகமெண்ட் இருக்கு, அந்த ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் சொல்லப்படுவது. ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஃபுட்பால் பிளேயர்ஸ், அத்லெட்ஸ்க்கு இவங்கள வந்து இந்த மாதிரி வந்து விழுகும் போதோ இல்லை அடிப்படும் போதோ வந்து இந்த மாதிரி லிகமெண்ட் வந்து அது கட் ஆகிறது உண்டு. அந்த லிகமெண்ட் வந்து மறுபடியும் வந்து நம்மளால் வந்து தைக்கவோ இல்லை வந்து ரிப்பேர் பண்ணவோ முடியாது. ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என சொல்லப்படும் ஆப்ரேஷன் தான் அது பண்ணி ஆகணும். முட்டியில் இருக்கிற வேற ஒரு லிகமெண்ட்டை எடுத்து அதை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு மாற்று இது வந்து போட வேண்டியிருக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்வலாக நடக்கிற ஆப்ரேஷன் தான். எல்லா அத்லெட், ஃபுட்பால் பிளேயருக்கும் எல்லா ஒரு வாழ்க்கையில் ஒரு முறையாவது இது நடந்திருக்கும். கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி ஆப்ரேஷனுக்கு ஆர்த்ரோஸ்கோபி முறையில் வந்து அது வந்து ரொம்ப சிம்பிளான ஆப்ரேஷன் அது பண்ண முடியும். பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் வந்து ரெகுலர் ட்ரைனிங் ஃபிசியோதெரப்பி எடுக்கிறது மூலமாக பழைய ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன் ஆக முடியும். இது ஓகே. ஸோ ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக சர்ஜரி பண்ணலாம், தொடர்ந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக திரும்ப நீங்கள் ரெக்கவர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? சசிரேகா பேசுகிறேன். சசிரேகா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருச்சியிலேருந்து மேடம். உங்களோட கேள்வி என்னம்மா? மகளிர் டாக்டர்கிட்ட எனக்கு லூஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் 1 வருஷமா. தொடர்ந்து பேசுங்க, டாக்டர் ஸ்வர்ணலதா உங்களுக்கான பதில் கொடுப்பாங்க. சொல்லுங்கம்மா. தேங்க்யூ. ஹலோ மேடம், குட் மார்னிங். சொல்லுங்க. எனக்கு நான் 1 வருஷமா லூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒயிட் ரொம்ப படுது, கெட்டியா. ஓகே, என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? 1 year லூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க மேடம். ஓகே ஓகே. பீரியட்ஸ் ரெகுலராமா? பீரியட்ஸ் ரெகுலரா அது. ஆனா 3 நாளுக்கு முன்னாடி ரொம்ப கெட்டியா ஒயிட் படுது, அதுக்கப்புறமே தான் பீரியட்ஸ் படுது எனக்கு. ஓகே, அதே சாப்பிட்டதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு, டயர்டா இருக்கு, வயிறு வேற ஊதிக்குது மேடம். சரி, ஓகே. 3 daysக்கு முன்னாடி மட்டும் தான் வெள்ளப்படுது இல்ல மாசம் மொத்தம்? இல்ல, தினைக்குமே பட்டுட்டு தான் இருக்கு மேடம். சரி, இதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா வெள்ளப்படுறதுக்கு? வெள்ளப்படுறதுக்கு எடுத்தேன், மாத்திரை சாப்பிட்டேன், அப்படியும் கேட்கல. அதான் என்ன செய்யறது தெரியல மேடம். சரி, அப்புறம் ஒரு வெள்ளை டெஸ்ட் பேப்ஸ்மியர்னு இருக்கும்ப்பா, அது எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேப்ஸ்மியர்ல ஏதாவது அப்நார்மல்னா திருப்பி நீங்கள் கால்போஸ்கோபி பேப்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த 2 டெஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அட் த சேம் டைம் உங்கள் வீட்டுக்காருக்கு செக் பண்ணணும். ஸோ அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தானா உங்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தானா திருப்பி வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடிக்கு வர்றதுனால அவருக்கு செக் பண்ணுங்கள், 2 பேரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இந்த வெள்ளை டெஸ்ட்டு பண்ணுங்கள். டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, குட் மார்னிங். உங்களோட பேர் என்னங்க? பானுமதி, சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க பானு, உங்களோட கேள்வி என்ன? மேம், எனக்கு பின்வாம் பத்தி ஒரு சின்ன டவுட் இருக்கு. தொடர்ந்து பேசுங்க. என்னவோ? எனக்கு 2 பேபி இருக்கா. ஃபர்ஸ்ட் பேபிக்கு 6 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் பேபிக்கு 12th month ரன்னிங்ல இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து 2 yearsல இருந்தே பின்வாம் கண்டினியூ ஆகுது மேம். இப்ப கூட ஸ்டில் நவ இப்ப கூட கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. டாக்டர் பாலாஜி இருக்காங்க, பேசலாம். சார், குட் மார்னிங் சார். சொல்லுங்க மேம். சார், எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து 6 years ஆயிட்டு இருக்கு. அவளுக்கு 2 yearsல இருந்தே பின்வாம் வந்துட்டே இருக்கு சார். 1 monthல 2 times வந்து ஜென்டல் பெண்டிபுலர் சம்திங் கொடுத்துட்டே இருப்போம். அப்போட கண்டினியூ ஆயிட்டே இருக்கு சார். இப்போ 12th month பேபிக்கு அவளுக்கு ஒரு 2 days முன்னில இருந்து திருப்பியும் பின்வாம் சேம் சார்.
ஒரு 2 சீரகம் அளவு ஒயிட்டா இருக்கு சார். அது எடுத்தா மாத்திரம் தான் தூங்குறா. அது வரையிலும் நைட்ல தான் சார் மேக்சிமம் வருது. நேற்று 2 o'clockல இருந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கா, சாப்பிடல. இப்ப பார்த்தா ஃபீவர் வருது. ஆக்சுவலா இவங்க ஃபர்ஸ்ட் பேபிக்கும் இந்த ஜென்டல் பேண்டி பிளஸ் கொடுத்தாலும் கோல்டு ஃபீவர் கண்டினியூ ஆகுது. ஸோ எங்களால் அந்த டேப்லெட்டும் கண்டினியூ பண்ண முடியல. ரொம்ப இதுவா இருக்கு. இதுக்கு என்ன டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கலாமா? இது பின்வாம்ன்றது ரொம்ப அதிகமா தொற்று தன்மை அதிகம்மா. ஸோ குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்தாலும் மற்ற குழந்தை எனக்கு வந்து நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு ஸோ அதனால நீங்க as a family மொத்தமா கண்டிப்பா டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கலாமா? as a family மொத்தமா எடுங்கம்மா. அண்ட் யூஸ்வலா வந்து ஒரு 3 weeks வாரம் ஒரு முறை எடுங்கம்மா. முடிஞ்ச வரைக்கும் குறையும். பட் என்ன பிரச்சனைனா அடிக்கடி திரும்ப எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த பின்வாம் வந்து திரும்ப கொஞ்சம் வருமா. ஸோ வரும்போது யூஸ்வலாக நைட் டைமில் கொஞ்சம் அந்த இச்சிங் சென்சேஷன் இருக்கும். ஸோ அந்த இச்சிங் சென்சேஷனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெடிசன்ஸ் வாங்கிக்கோங்க. ப்ளஸ் டிவார்மிங் ஒரு 3 weeks ரெகுலராக பண்ணுங்க. அண்ட் ஆஸ் ஏ ஹோல் ஃபேமிலி மொத்தமாக பண்ணணும்மா. வெறும் ஒரு குழந்தைக்கு பண்ணும்போது இன்னொரு குழந்தையிலேருந்து அது தொத்திக்கும். அதுதான் ஒரு டாக்டர் நம்மளோட ஷோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, அதை டிவார்மிங் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஹோல் ஃபேமிலியை எடுக்கிற மாதிரி இருக்கும்னு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். அருண் from திருநெல்வேலி. சொல்லுங்க அருண், உங்களோட கேள்வி என்ன? குடல் நோய் சம்பந்தமா மேடம்? டாக்டர் ஹரி பிரசாத் இருக்காங்க, நீங்க பேசலாம். மேடம், அதாவது 6 months முன்னாடி எனக்கு ஸ்டொமக் பெயின் பிளஸ் லூஸ் மோஷன் வாமிட்டிங்லாம் இருந்துச்சு. சரி. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எண்டோஸ்கோபி குளோனோஸ்கோபியும் எடுத்தாங்க. குளோனோஸ்கோபில லெஃப்ட் சைடு கொலிட்டிஸ் இருக்கு. பயாப்சி டெஸ்ட் எடுத்தாங்க. சரி. பயாப்சில வந்து லிம்பாஸ்டிக் கொலிட்டிஸ்னு பிரச்சனை இருக்குன்னாங்க. இல்ல சரியா புரியல சார். பயாப்சில என்ன ரிப்போர்ட் வரும்? பயாப்சி லிம்பாசிட்டிக் கொலிட்டிஸ் அப்படின்னு வந்துச்சு. லிம்போசைட்டிக் கொலைட்டிஸ். கிரானிக் லிம்பாசிட்டிக்னு வந்துச்சு. ஓகே, நீங்க தொடர்ந்து பேசுங்க. டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ உங்க சந்தேகம் என்ன சார்? இப்போ வந்து அத ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். வெயிட் லாஸ் ஒரு 12 கிலோ கிட்ட வெயிட் லாஸ் ஆயிட்டேன். ட்ரீட்மெண்ட் முடிச்சு. சரி. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? என்ன மேடம்? என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க சார்? ட்ரீட்மெண்ட் 3 months எடுத்தேன் கேஸ்ட்ரோலஜி டாக்டர்ட்ட. அதான் நீங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க டாக்டர் கேக்குறாங்க. டேப்லெட் எடுத்தேன். ராண்டக், ரிபாக்சின், லியோபில்ங்கற டேப்லெட்லாம் எடுத்தேன் சார். ஓகே, தொடர்ந்து பேசுங்க. பயாப்சி ரிப்போர்ட் கிளியரா சொல்ல முடியுமா சார் உங்களால? கிரானிக் லிம்பாசிட்டிக்ஸ்னு வந்துச்சு மேடம். ஓகே, டாக்டர் கிட்ட கேட்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வெயிட் லாஸுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகமா? இல்ல அப்படி இல்ல. வெயிட் லாஸ் ஆயிட்டு இப்போ வந்து எனக்கு சில நேரங்கள்ல அந்த தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது. ஓ, திரும்ப அந்த தொந்தரவு இருக்கு இல்லீங்களா? தொந்தரவு இருக்குது. ஓகே, டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், திரும்ப இந்த தொந்தரவு இருக்கும் பட்சத்தில் அவங்க மேற்கொண்டு என்ன சிகிச்சை முறைகள் பண்ணணும்? ஆக்சுவலி பேசிக்காக இன்னொரு மருத்துவர்கிட்ட ஆலோசித்து இருக்கலாம். ஏன்னா லிம்போசைட்டிக் கொலைட்டிஸ்ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் மருந்து அது எடுத்துருக்காரான்னு பார்க்கணும். ஓகே. அந்த மாதிரி மிசலமைனோ டேப்லெட் இருக்கும், அது போட வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ கண்டிப்பாக அது மருத்துவரோட ஆலோசனை எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த டேப்லெட் எடுக்க வேண்டியதாக இருக்குமான்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சுபத்ரா பேசுறேங்க. சுபத்ரா எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து. உங்களோட கேள்வி சொல்லுங்கம்மா. நான் வந்து ஜெனரல் சர்ஜனை கேட்கணுங்க. கண்டிப்பா நீங்க பார்க்கலாம், கேட்கலாம். டாக்டர் சுரேஷ் நம்ம கூட இருக்காங்க. சொல்லுங்க சுபத்ரா, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு 2 months தொண்டையில வந்து ஒரே அழுத்தமா இருந்துச்சு டாக்டர். ப்ரீதிங் ட்ரபிள் இருந்துச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல நேசல் பாலிப் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி இது ஃபங்கஸ் அப்படின்னு ரிப்போர்ட் வந்தது. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க. சரி, சொல்லுங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆனா ஆப்ரேஷன் பண்ண பிறகு தலை வலிக்குது, அந்த மூக்குலையும் வலி இருக்கு. ஆனா அந்த தொண்டையில அடைக்கிறது இன்னும் இருக்கு. அதுல வேற தைராய்டு வந்து இது T3, T4, TCH எல்லாம் நார்மலா இருக்கு. ஆனா வந்து இது காய்டர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காய்டரா? காய்டர், மல்டி நாடுலர் காய்டர். சரி. அதான் இன்னும் அந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகு தலைவலி இருக்கு டாக்டர். அந்த மூக்குலையும் வலி இருக்கு, அந்த தொண்டையில அடைக்கிறதும் அப்படியே என்ன இருக்கு, அது எதனால? ஏற்கனவே உங்களுக்கு வந்து நேசல் பாலிப்புக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஆமா, 25 நாள் ஆகுது. 25 நாள் தானே ஆகுது? ஆமா. இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா அது அடைப்பெல்லாம் போறதுக்கு? அந்த பாலிப்பெல்லாம் கொஞ்சம் சுருங்கணும். எடுத்துட்டா கூட கொஞ்சம் சுருங்கணும். கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டோம், அந்த ஃபங்கஸையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படினாங்க. கொஞ்ச நாள் ஆகும். 25 நாள் இல்ல, இன்னும் ஒரு 2 months கூட ஆகலாம் அது கம்ப்ளீட்டா சரியாகிறதுக்கு.
காய்டர் அப்படின்றது வந்து தைராய்டு கொஞ்சம் பெருசாக வீங்கி போயிருக்கும் கழுத்துக்கு முன்னாடி. அது மல்டிநாடுலார் காய்டர் வந்து இன்னொரு எஃப்என்ஏசின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க. சின்ன உள்ள ஊசி குடுத்தி அது வந்து என்ன மாதிரியான கட்டியான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது கட்டி சாதாரண கட்டி அப்படின்னாக்கா அப்படியே விட்டுடலாம். உங்களுக்கு வந்து அசிங்கமாக இருக்குது, கழுத்தில் பெரிய கட்டியாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு அசிங்கமாக இருக்கிறதுக்கு காரணத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் டாக்டர் அனுக்கு அது வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே. கேன்சர் இல்லாத பட்சத்தில் அது ஆப்ரேஷன் எதுவும் தேவையில்லை. அது மாதிரி இருக்க சான்சஸும் கிடையாது. ஓகே டாக்டர், உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங். உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. ஜெயா, திருச்சி. ஜெயா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து கால்வலி மேடம். உங்களோட வயசு என்னம்மா? 54. ஓகே, நமக்கு டாக்டர் விஜயானந்த் இருக்காங்க, ஆர்த்தோபெடிக் சர்ஜன், கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க ஜெயா. எனக்கு கால்வலி சார். சரி. பட் வந்து என்னென்ன வேலை செய்யலாம், என்னென்ன வேலை செய்யக்கூடாது, உட்காந்து எழுந்துக்கிறதும் கஷ்டமா இருக்கு. கால் வலின்னா அதாவது முழங்கால் வலியா? மூட்டு வலி. மூட்டு வலி இல்ல சார், சைடுல ஒரு சதை இருக்கு, அந்த சதை தான் சார் குத்துன்னு குத்துது. ஓகே, எக்ஸ்ரே எதுவும் எடுக்கப்பட்டதுங்களா? அதுக்கு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணா சரியா போயிடும். வேற ட்ரீட்மெண்ட் வேற இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவாங்க சார். அது வந்து 1 வீக்கா 3 தடவை போட சொல்லுவாங்க சார். உங்க எடை எவ்வளவு இருக்கு? அது எந்த இன்ஜெக்ஷன் ஞாபகம் இல்ல சார். ஓகே, எடை எவ்வளவு இருக்கு? weight வந்து 55 சார். 55. ஓகே, ரொம்ப அதிகமான எடையெல்லாம் இல்ல உங்களுக்கு. வயசாகும்போது வந்து எனக்கு வந்து 64 சார், ஏஜ் 54 சார். சரி, ஓகே. அதாவது வந்து வயசாகும்போது வந்து முட்டியில வந்து லைட்டா தேய்மானம் ஏற்படலாம். அந்த முட்டியை சுற்றி உள்ள இந்த தசைகள்லாம் வந்து வலுவிழந்து போயிடும். வலினாலேயோ இல்லை வேலை செய்யாதனாலேயோ வந்து அது வலுவிழக்கும் போது வந்து இன்னும் இந்த முட்டி மேலே அதிக லோடு ஏற்படும். இதெல்லாம் வந்து இந்த முட்டி தேய்மானத்தை கம்மி பண்ணணும்னா அந்த இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணணும், படி ஏறி இறங்குறதை கொஞ்சம் குறைச்சிக்கணும், பட் வாக்கிங் ரெகுலராக போகணும். ஃபிசியோதெரப்பியில் வந்து இந்த முட்டியை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக அந்த குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைசஸ், அந்த எக்ஸசைசஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த எக்ஸசைஸ்லாம் வந்து ரெகுலராக பண்ணணும். ஒரே நாளில் வந்து வித்தியாசம் தெரியாது, பட் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து இன்டைரக்டாக வந்து உங்கள் முட்டி மேலே உள்ள லோடு குறையும். அந்த உங்களுக்கு தசை பகுதியில் அந்த லேட்டரலாக அந்த பகுதியில் வந்து வலிக்குது அப்படின்னு சொன்னீங்களே வெளிப்பக்கமாக முட்டிக்கு வெளியில், அது வந்து கம்மியாயிடும். ஓகே டாக்டர், உங்களுக்கு நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் என்னென்ன பண்ணுறது குறைச்சிக்கலாம், என்னென்ன நீங்கள் வந்து பண்ணலாம், ஃபிசியோதெரப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ மேம், நான் சசிகலா சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சசிகலா, உங்களோட கேள்வி என்ன? மேம், இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் மந்த் எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி குழந்தை பிறந்தது. ஓகே, தொடர்ந்து பேசுங்க. பிறந்த 10 months ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 மாசம் வந்துட்டு நான் 2 சைடுமே பிரெஸ்ட் ஃபீட் கொடுத்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் நெக்கிட்டே இருப்பான், ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ கம்ஃபர்டபிலிட்டிக்காக நான் லெஃப்ட் சைட்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 months நான் கொடுக்காம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொடுக்க ட்ரை பண்ணேன், அவன் வந்துட்டு குடிக்க மாட்டேன் அப்படின்னா. அப்புறம் கொடுத்து செட் பண்ணி கொடுத்து அவன் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால இது வரைக்கும் நான் கொடுக்காம அப்படியே விட்டுட்டேன். ஸோ எவ்ரி டைம் நான் குளிக்கும் போது மட்டும் டிஸ்போஸ் பண்ணி விட்டுருவேன் அந்த சைடு, ரைட் சைட்ல மட்டும். ஸோ அதனால இப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமான்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அதான் கேட்கலாம். டாக்டர் ஸ்வர்ணலதா கிட்ட நம்ம கேட்கலாம். இப்போ 10 months இல்லைம்மா பேபி வயசு? ஆமாம். நீங்கள் சப்ளிமெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? என்ன இணை உணவுகள்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ராகி கஞ்சி அந்த மாதிரி காலர் லைன்ல. சரி, இப்போ உங்களுக்கு நீங்கள் பால் கொடுக்கணும்னா 2 சைட்ஸு கொடுங்க. இது மேலே வேண்டான்னு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி அது பால் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணால் அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வேணாம், இது மேலே வேண்டான்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் ஒரு பெயின், பட் வலி ஜாஸ்தி இருக்கும், அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னா ஒரு 3 days பெயின் கில்லர்ஸ் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 3 daysக்கு அப்புறம் அதுவே சப்ரெஸ் ஆகிடும். பட் நீங்கள் வேண்டான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சப்போஸ் வேணான்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது, அதுதான் இம்பார்ட்டண்ட். டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, நான் சரண்யா பேசுறேங்க. சரண்யா, எங்கேருந்து பேசுறீங்க? விலாபாத்தம். உங்களோட கேள்வி என்னங்க? என் சிஸ்டருக்காக பேசணும். அவங்களுக்கு மோஷன் போகும்போது பிளட் வருதுன்னு சொல்றாங்க 2 days. நீங்க லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சரண்யா, உங்க சிஸ்டருக்காக நீங்க கேட்கணும். மோஷன்ல பிளட் போகுது, அப்புறம் உங்களோட கேள்வி என்ன? அது ஏன் பிளட் போகுது, அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்கணும். ஓகே, நம்ம கூட டாக்டர் சுரேஷ் இருக்காங்க, ஆலோசனை எடுத்துக்கலாம். ஸ்வர்ணா, என்ன பண்ணுது? பிளட் போறதா? ஆமாங்க, அதாவது மோஷன் போகும்போது பிளட் போகுது. எத்தனை மாசமா இருக்கு, எத்தனை வருஷமா இருக்கு? இப்பதான் ஒரு 1 week இருக்கு. 1 week இருக்கு. வலி இருக்கா மோஷன் போனா? இல்ல, வலிலாம் இல்ல. சரி, மோஷன் போனா அப்படியே குழால தண்ணி அடிக்கிற மாதிரி பீச்சு அடிக்குதா? அப்படிலாம் இல்லங்க, சாதாரணமா சொட்டு சொட்டுன்னு கொட்டுதா? ஆமாங்க. சரிங்க, இதனால கொஞ்சம் உடம்பெல்லாம் தளர்ச்சி ஆகி போடுதா? அப்படிலாம் எதுவும் தெரியல. வீக்னஸ் எல்லாம் எதுவும் இல்ல? இல்ல. சரி, அவங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? 27 years. ஸோ 27 yearsல வந்து சில சமயங்கள்ல வந்து ஹெமராய்ட்ஸ்னு சொல்லிட்டு உள்ள இருக்கும்.
அது ஹெமராய்ட்ஸ் வந்து சில இரத்த குழாய்கள் விரிஞ்சு இருக்கும். அது யாருக்குன்னா வரலாம், எப்படியோன்னா வரலாம். மலச்சிக்கல் இருந்தால் அது மாதிரி வரலாம், இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது மாதிரி வரலாம், ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தால் அது மாதிரி வரலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு சர்ஜன்கிட்ட போயிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டோஸ்கோப்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டியூப் இருக்கும், அது உள்ளே வச்சு பார்த்தாலே தெரியும் ஹெமராய்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. பைல்ஸ் வந்து 4 வகைப்படும். அந்த 4 வகையில் வந்து எந்த வகைன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட், செகண்ட் 2 டிகிரியில் வந்து மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணிடலாம். 3rd, 4th ஆப்ரேஷன் தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு சிக்மாய்டோஸ்கோபி பண்ணிட்டா நல்லது. ஓகே டாக்டர், உங்களுக்காக விளக்கமான ஆலோசனை கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஃபௌசியாங்க மேடம், திருப்பூர்ல இருந்து பேசுறோம். ஃபௌசியா, உங்களோட கேள்வி என்னமா? என் பையனுக்கு 5 years ஆகுதுங்க மேடம். தொடர்ந்து பேசுங்க. ஒரு நாளைக்கு 4 or 5 times மோஷன் போயிடுவான். அப்படி மோஷன் போற டைம்ல அந்த இடத்துல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல டியூப் வந்துருதுங்க. ஓகே, நம்ம கூட டாக்டர் பாலாஜி இருக்காங்க. முதல்ல டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா, கொஞ்சம் கிளியரா சொல்லுங்கம்மா. கேட்கும். என் பையனுக்கு 5 years ஆகுதுங்க சார். ஓகேம்மா. அவன் ஒரு நாளைக்கு மோஷன் ஒரு 4 or 5 times போயிடுவான். என்ன சாப்பிட்டாலும் மோஷன் போயிடுவான். ஓகேம்மா. அவன் மோஷன் போற இடத்துல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல உருண்டையா வெளியே வந்துருதுங்க சார், டியூப் மாதிரி. மோஷன் போற இடத்துல பெருசா ஒரு மோஷன் டியூப் வெளியே வந்துருதுங்க சார். உள்ளுறுப்பு கொஞ்சம் வெளியே வந்துட்டு திரும்ப போற மாதிரி இருக்குங்க. திரும்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் உள்ள ஆக்கிடுறான். ஓகேம்மா, ஐ திங்க் சர்ஜன் வில் டேக் கேர். அம்மா, உங்க பையனுக்கு என்ன வயசு சொன்னீங்க? 5 years ஆகுதுங்க சார். லூஸ் மோஷன் ஆகுதுன்னு சொன்னீங்க இல்லையா? லூஸ் மோஷன் போறது இல்லைங்க சார். என்ன சாப்பிட்டாலும் போயிடுவான். லூஸ் மோஷன் போது பால் குடிச்சா போயிடுவான், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா மோஷன் போயிடுவான், என்ன சாப்பிட்டாலும் மோஷன் போயிட்டே இருப்பாங்க சார். ஓகே, இப்போ சில சமயம் ரெக்டல் ப்ரோலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரெக்டல் ப்ரோலாப்ஸ், ரெக்டம்னாக்கா உள்ளே இருக்கிற அந்த மோஷன் பை இருக்கு இல்லைங்களா, சில காரணங்களால் மோஷன் முக்கி போகிறான் அப்படின்னாக்கா, இல்லை சாதாரண போனாலும் மோஷன் பை வந்து கீழே இறங்கி வரும். அது கை உள்ளே அமுச்சு விட்டால் தான் போகும். சரிங்களா? சில சமயம் வெளியில் அப்படியே நின்றுடும். இவ்வளோ பெருசு வந்து வெளில மோஷன் போகிற இடத்துல வந்து நின்றுக்கும். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது வந்து உங்கள் பையனுக்கு பாலிப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கலாம். ரெக்டத்தில் பாலிப்னு ஒன்று இருக்கும். அந்த பாலிப் வந்து சில சமயங்களில் வந்து மோஷன் போகிற சமயத்தில் கீழே இறங்கிடும். அது கை உச்சி உள்ளே தள்ளி விட்டால் தான் தெரியும். அது வந்து நீங்கள் ஒரு சர்ஜன்கிட்ட இல்லாட்டி பீடியாட்ரிக் சர்ஜன்கிட்ட போய் காமிச்சு அவனை முக்க வச்சு என்னன்னு சொல்லிட்டு பார்த்து அது தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணதான் சரியாகும். இப்போது வந்து சின்ன வயசு இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஆப்ரேஷனில் எதுவும் தேவையில்லை. சில மருந்து மாத்திரை மற்ற எக்ஸசைஸ் மூலம் அது சரி பண்ணிடலாம். எதுக்கு வந்து அவனுக்கு வந்து கொலனோஸ்கோபி, பீடியாட்ரிக் கொலனோஸ்கோபி பண்ணுறது ரைட் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ பீடியாட்ரிக் கொலனோஸ்கோபி நீங்கள் பண்ணிவிட்டு மேற்கொண்டு டாக்டர் என்னென்ன சிகிச்சை முறை பண்ணணுங்கிற ஆலோசனை உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம்.